الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية وغفر لنا ما يكون ما قد كان. கண்ணியமான ரபீனுல் அவ்வல் மாதம் எம்மை நெருங்கி வந்துவிட்டது. கண்ணியமான இந்த மாதத்தை நாம் வரவேற்று கண்ணியப்படுத்த வேண்டும், சங்கை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த மாதத்தில்தான் எங்கள் நேசத்துக்குரிய உலகத்துக்கு அருட்கொடையாகி வந்துதித்த எங்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்தார்கள். இந்த பிறப்புக்கு நிகரான ஒரு பிறப்பு இந்த உலகத்திலே கிடையாது. அப்படியான சங்கையான பிறப்பு, கண்ணியமான பிறப்பு நிகழ்ந்த மாதம்தான் இந்த ரபீனுல் அவ்வல் மாதம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களை 12ஆக நிர்ணயித்து அதில் 4 மாதங்களை சங்கைப்படுத்தினான். அந்த சங்கையான மாதங்கள் 4ம், அதாவது துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜப். இப்படியான இந்த சங்கையான மாதங்கள், இந்த 4 மாதங்கள் அல்லாத மாதங்கள் சாதாரண மாதங்கள். எனவே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய சிறப்பான பிறப்பை, கண்ணியமான பிறப்பை இந்த 4 மாதங்களில் ஒன்றில் வைக்காமல் சாதாரணமாக இருந்த மாதங்களில் ஒன்றாகிய ரபீனுல் அவ்வல் மாதத்திலே நிகழச் செய்தான். எனவே அவர்கள் அந்த மாதத்தில் பிறந்ததன் காரணமாக சாதாரணமாக இருந்த அந்த மாதம் கண்ணியமான மாதமாக மாறிவிட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரபீனுல் அவ்வல் மாதம் வருகின்ற பொழுது முழு உலகமுமே சங்கையாக, கண்ணியமாக எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக அது ஆகிவிட்டது. சுப்ஹான மௌலிதிலே இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, கத்தாப ஹாதர் ரபியோ முதுஜா அஃபீஹி ஷஃபியு என்ற அந்த பைத்திலே சொல்லி காட்டுவார்கள். எம்மை மன்றாடி கரை சேர்க்கக்கூடிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது வந்தார்களோ அதிலிருந்து தான் அந்த ரபீனுல் அவ்வல் மாதம் மனமாகிவிட்டது, கண்ணியமாகிவிட்டது என்று சொல்லி காட்டுவார்கள். இப்படியாக சங்கையான அந்த மாதம், கண்ணியமான அந்த மாதம் எம்மை நெருங்கி வந்துவிட்டது. அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி, சங்கைப்படுத்தி, மகிழ்ச்சியாக அதை நாங்கள் வரவேற்று அந்த மாதத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய புனிதமான சுப்ஹான மௌலிதை நாங்கள் ஓத வேண்டும், அவர்களை புகழ வேண்டும். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் செய்ய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அன்பு வைப்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாய கடமையாக, ஃபர்லாக இருக்கிறது. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு எதை கொண்டெல்லாம் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியுமோ அப்படியாக அந்த அன்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் அவர்களை புகழுவது, அவர்கள் மீது ஸலவாத்தை ஓதுவது, மௌலிதுகளை ஓதுவது. அந்த மாதத்தில் விசேஷமாக நாங்கள் லைட்களை கொண்டு அலங்கரிப்பது, அலங்காரம் செய்வது, இவைகளெல்லாம் அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்கள் வீடுகளிலே திருமணங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் வீட்டை சுத்தம் செய்வோம், வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுவோம், அழகான லைட்டுகளை போட்டு அலங்கரிப்போம். இதெல்லாம் நிக்காஹினுடைய ஷரத்து அல்ல. ஒரு நிக்காஹ் நடைபெறுவதற்கு இவைகளெல்லாம் நிபந்தனைகள் அல்ல. ஆனால் இவைகளை செய்ய காரணம் அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு, அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது. எனவே இப்படியான விடயங்களுக்கு சந்தோஷங்களை வெளிப்படுத்தக்கூடிய நாங்கள்
கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய விஷயத்திலே எந்த அளவுக்கு சந்தோஷங்களை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறான், குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், பிஃபضலில்லாஹி அல்லாஹுடைய ஃபضல் அல்லாஹுடைய வரிசையை கொண்டும், வ பிரஹ்மதிஹி அவனுடைய ரஹ்மத்தை கொண்டும், ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு அதை கொண்டே அவர்கள் சந்தோஷமடையட்டும். அந்த சந்தோஷம் இருக்கிறது அது ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அவர்கள் எதையெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறார்களோ, எதையெல்லாம் சேமித்து வைத்து அதை கொண்டு சந்தோஷம் அடைகிறார்களோ அது அனைத்தையும் விட இந்த சந்தோஷம் அதாவது ஹைரானதாக சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். இப்போ அல்லாஹ்வுடைய ஃபضல் அல்லாஹ்வுடைய வரிசையை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டும் சந்தோஷம் அடையுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகிறான் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள், எமக்கு தந்திருக்கக்கூடிய வரிசைகள், எமக்கு தந்திருக்கக்கூடிய ரஹமத்துக்கள் இவைகளை பார்க்கின்ற பொழுது, அதாவது ஆரோக்கியமான வாழ்வை தந்திருக்கிறான், ஹலாலான ரிஸ்கை தந்திருக்கிறான், விஸ்தீர்ணமான வியாபாரங்களை தந்திருக்கிறான், தொழில்களை தந்திருக்கிறான், குடியிருப்பதற்காக வீட்டை தந்திருக்கிறான், சந்தோஷமான வாழ்க்கையை தந்திருக்கிறான். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய ஃபضல் அல்லாஹ்வுடைய வரிசையாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் மேலால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை தந்தது பெருமொரு வரிசையாக பெருமொரு ரஹ்மத்தாக இருக்கிறது. எனவே நாம் எதை கொண்டெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றோமோ அதைவிட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை கொண்டுதான் மகிழ்ச்சி அடைய வேண்டும். எதை கொண்டெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோமோ அதைவிட மேலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை கொண்டுதான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் எமக்கு ஏவிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த மகிழ்ச்சியினுடைய அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான் புனிதமான இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வருகின்ற நேரத்திலே அந்த மாதத்தை சந்தோஷமாக வரவேற்பதும், அந்த மாதத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனிதமான மௌலிதாகிய சுப்ஹான மௌலிதை ஓதுவதும், ஸலவாத்துக்களை ஓதுவதும், வீடுகளை அலங்கரிப்பதும், லைட்டுகளை போட்டு அலங்காரம் செய்வதும் இவைகளெல்லாம் அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சங்கையான இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் எம்மை நெருங்கி வந்துவிட்டது. சங்கையான அந்த மாதத்தை நாம் வரவேற்று அந்த மாதத்திலே சங்கையான சுப்ஹான மௌலிதை ஓதி, ஸலவாத்துக்களை ஓதி, அலங்காரங்களை எல்லாம் செய்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நன்மக்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.